புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலம்ன்றது தேவனுடையது. இந்த காலத்தை முழு உலகத்திற்கும் கொடுத்திருக்கிறார். இந்த காலம் ஒவ்வொரு தனி சகோதரனுக்கும் ஒவ்வொரு தனி சகோதரிக்கும் இந்த காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகோதரிகள் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை என்ன செய்யணும், சகோதரிகளும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர். அந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் கனம் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் மரியாதை பண்ண மாட்டாங்க. அந்த குடும்பம் கர்த்தருக்கு மகா பரிசுத்தமான குடும்பமாய் வாழ வேண்டியது இவங்களுடைய சுய கோபத்தினால நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறத தான் கேட்கணும்னு சொல்லி இந்த தனி மனிதனுடைய ஒரு விருப்பத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகிறதுனால குடும்பங்களில் ஒற்றுமை எல்லாம் போயிடுது. ஆனால் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த குடும்பத்தில் இருக்கிற புருஷனால் உண்டாகிற சந்தோஷங்களையும், மனைவியால் உண்டாகிற சந்தோஷங்களையும், மகனால் உண்டாகிற சந்தோஷங்களையும், மகளால் உண்டாகிற சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு கூட அவர்கள் காலம் இல்லாமல் போயிடும். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்போம். நாம் படித்து வேலை வாங்கி சம்பாதித்து உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட 50 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் 90 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கர்த்தருடைய வருகையில் வரும். ஒன்றும் சொல்ல மாட்டீங்கல்ல, வாழ்க்கைக்கு அந்த முடிவில் தேவன் நமக்கு கை கொடுப்பாரா, உலகம் நமக்கு கை கொடுக்குமா? இப்போ எதுக்கு அதிக டைம் கொடுத்து நம்ம வாழ்கிறோம், எதுக்கு கம்மியாக டயத்தை கொடுத்து வாழ்கிறோங்கிறத யோசிக்கணும். பிறவிங்கிறது தனிப்பட்ட முறையில் நம்ம பிறந்தோம், முடிவுங்கிறது தனிப்பட்ட முறையில் நமக்கு வரும். தனிப்பட்ட முறையில் முடிவு வரும்போது அந்த முடிவு காலத்தை எண்ணி இந்த காலத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறோங்கிறது யோசிக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ஆதியாகமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தேவன் காலத்தை குறிக்கிறார், படிக்கிறதுக்கு காலத்தை குறிக்கிறார். இந்த சரீரத்தில் பலனை காலத்தை குறித்து கொடுத்துருக்கிறார். 20லேருந்து 60 வரைக்கும் பலன். அந்த 60க்கு மேலே போகும்போது ஒரு பகுதி பலன் குறைஞ்சு தான் அந்த வருஷங்கள் கடந்து போகும். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாக 80 வருஷமாக இருந்தாலும் அந்த ஆயுசு நாட்களின் மேன்மை வருத்தமும் சஞ்சலமேனு மோச சொன்னார். இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற காலத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சரீர வாழ்க்கைக்குரியதான காலத்தை பயன்படுத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு சேர்ந்து செய்கிற அந்த காலத்துக்கு, அந்த தேவனோடு சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு காலத்தை பயன்படுத்தணும். தேவன் ஜெபித்தார், அந்த ஜெபத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் அன்பாக இருந்தார், அந்த அன்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் சாந்தமாக இருந்தால் சாந்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் வேதத்தில். அந்த வேத வசனங்கள்லாம் நம்ம கை கொண்டு வாழ்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். எல்லா சகோதரிகளும் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய வசனத்தை கை கொண்டு சத்தியத்தின் படி வாழ்ந்து
சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்து முன்மாறியாக இருந்து சத்தியத்தில் வைராக்கியமாக இருந்து சத்தியத்தினால தான் ஆண்டவர்கிட்ட போய் நாம் சேர போகிறோம். இப்போ கேட்குறது என்னது தான்? சத்தியம்தான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், 2 ராஜாக்கள் 4:17 அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி, சொல்லுங்க, ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். நீங்கள் இதை எடுக்கிற எல்லாத்திலையுமே தேவன் கொடுக்கிற அந்த காலம் வரும் பாருங்க. காலம் வரும். படிக்கிற காலத்தில் படிக்கணும், வேலை செய்கிற காலத்தில் வேலை செய்யணும், அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமாக இருக்கணும், தொழில் மரியாதைக்குரிய தொழிலாக இருக்கணும், மரியாதைக்குரிய தகப்பன், மரியாதைக்குரிய தாய், மரியாதைக்குரிய மகன், மகளாக இருக்கணும். அந்த குடும்பம் தெய்வீகத்துக்குள்ளே இருந்தால் கர்த்தர் அந்த வீட்டில் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை தேவன் பெருக பண்ணுவார். அவர் கொடுப்பது எதையுமே குறைவாக கொடுப்பதே கிடையாது. நிறைய ஆண்டவர் கொடுப்பார், பூரணமாக ஆண்டவர் கொடுப்பார், திருப்தி ஆகும்படி கொடுப்பார். 5 அப்பத்தை ஆசீர்வதித்து எல்லாரும், அதுதான் அவர் செய்வார். எல்லாருக்கும் திருப்தியாக கொடுப்பார். இப்போ நாம் ஒவ்வொருவரும் வசதியாக வாழ்கிறதுக்கு அந்த காலத்தை நமக்கு கொடுத்துருப்பார். அந்த காலத்தை நம்ம கவனிக்காமல் போயிட்டோம். அதை கவனித்து நம்ம பயன்படுத்த தவறிட்டோம், அவ்வளோதான். ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் கொடுப்பார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று, ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அவரை தேட காலமாக இருக்கிறது. இந்த அடங்காத சரீரத்தை, மீறுகிற சரீரத்தை, கீழ்ப்படியாத சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி தேவனோடு, தேவனுடைய சத்தியத்தோடு அந்த சத்தியத்தை அடக்கி நாம் நடத்தும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரணம், இயேசு கிறிஸ்து வந்து எப்போ பேசினாலும் உயிருள்ள வார்த்தைகளை பேசுவார். சொல்லுங்க, யார் எப்போ பேசினாலும்? சத்தமாக சொல்லுங்க. இயேசு ஆண்டவர் எப்போ பேசினாலும் உயிருள்ள வார்த்தைகளை பேசுவார். அவர் ஒரு நாளும் செத்த வார்த்தையை பேசினதே கிடையாது. அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் வந்து குடும்பத்தில் பேசினாலும், உலகத்தில் உள்ளவர்கள்ட்ட பேசினாலும், தேவனுடைய பிள்ளைகிட்ட பேசினாலும், கர்த்தர்கிட்ட பேசினாலும் உயிருள்ள வார்த்தைகளை நாம் பேசணும். உயிருள்ள வார்த்தை எது? என்ன சொல்கிறோமோ அப்படியே செஞ்சோம்னா அந்த வார்த்தை, என்ன சொன்னோமோ அதை செய்யலைன்னா அந்த வார்த்தை செத்த வார்த்தை. அது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் போன வாரத்தில் சொன்னேன், உங்களோட ஃபோனில் பேசினாலும் நேரில் பேசினாலும் என் வார்த்தையை கவனிங்க, என்ன சொல்கிறனோ அப்படியே அதை செய்வேன் நான். இந்த பழக்கம் என்னால் கிடைத்ததல்ல, தேவனால் கிடைத்தது. அது எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பான். நல்லா பளிச்சன வாய் தந்த ஸ்தோத்திரித்த நல்லா ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்ல சொல்லுவோமா? இந்த சரீரத்தை வாழ வைக்கிறவர்கள், சரீரத்தை மாத்திரம் பூமியில் வாழ வைக்கிறவர்கள் பரலோகத்தில் வாழ மாட்டாங்க. காரணம், ஒரு மனுஷன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன செய்யணும்?
தன்னைத்தானே வெறுக்கணும். உலகத்தை நம்ம வெறுக்கணும், உலக கிரிகளை விளக்கணும், உலக இச்சைகளை வெறுக்கணும், உலக ஆடம்பரங்களை வெறுக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒரிஜினல் தான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்கும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. டூப்ளிகேட்டாக அங்கே போகவே போகாது. அந்த டூப்ளிகேட்டை தான் தீட்டு உள்ளதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்பாங்க. சங்கீதம் 103:13 சங்கீதம் 103:13 சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேலையும் வந்தது. வேலையும் வந்தது. நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சத்திய வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் உணரணும், நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் சரியாக வர்றீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் சரியில்லாமல் வர்றீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் இங்கே செய்கிறது பூரலாம் பரலோகத்துக்கும் உங்களுக்கு தான் கனெக்ஷனை தவிர சபையாருக்கும் சபைக்கும் கனெக்ஷன் கிடையாது. சபை என்ன செய்யுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், சபையில் நாம் என்ன செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? இங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு பாடல்களை பாடுறோம். நாம் நல்ல ஞானம் அடைந்து, அறிவடைந்து, தெளிவடைந்து, கர்த்தருக்காக வாழ்ந்த ஆசீர்வாதத்தை பெற, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகையில் போகிறதுக்கு தான் ஆராதனைக்கு வர்றோம். இந்த வசனங்களை கேட்டு உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்திக்கணும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். பரிசுத்தம் அடையணும். நீங்கள் ஜெபித்து வாழலாம், ஜெபிக்காமல் வாழலாம், வேதத்தை எடுத்து வாசிக்கலாம், வேதத்தை எடுத்து வாசிக்காமல் இருக்கலாம், ஆராதனை முழுமையாக செய்யலாம், பாதி ஆராதனை செய்யலாம், கடைசியில் கூட வந்து உட்காந்துட்டு போகலாம். அதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே தான் கணக்கு. அப்போ எந்த அளவுக்கு தேவனை நம்ம மதிக்கிறோம்ங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், எந்த அளவுக்கு நம்ம கனம் பண்ணுறோம்னு ஆண்டவருக்கு தெரியும், நாம் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெளிவாக தெரியும். அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக அந்த அந்தரங்கத்தில் தானே எல்லாமே இருக்குது. நல்லது செய்கிறது தான் அந்தரங்கத்தில் இருக்குது, கெட்டது செய்கிறது தான் அந்தரங்கத்தில் தான் இருக்குது. அதை தேவன் சொந்த கண்ணால் பார்க்குறார். அதை பார்த்து தேவன் வெளியரங்கமாக என்ன செய்வார்? பலனளிப்பார். பலனளிப்பார். தேவனுக்கு மகிழ்ந்தார். உண்மை உள்ள மனுஷன். அப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த காலத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டில் கர்த்தருடைய பார்வையில் நம்ம வீட்டில் தனி ஜெபம் பண்ணுறோமா? வீட்டில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோமா? தேவன் கொடுத்த புருஷன் வருகையில் போகாமல் வாழ்கிறது மனைவிக்கு துக்கமாக இருக்கணும், கண்ணீர் விட்டு அழுகணும். தேவன் கொடுத்த மனைவி வருகையில் போகாமல் இருந்தால் என்னடா செய்கிறதுங்கிற பாரம் புருஷனுக்கு இருக்கணும். அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்தணும், ஜெபத்தில் நடத்தணும். பிரயோஜனமான ஆளாக இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள கர்த்தருக்குள்ளே நம்ம நடத்தணும். தேவன் கொடுத்த மகன் பேய்கிட்ட போகிற மாதிரி விட்டுறக்கூடாது, தேவன் கொடுத்த மகளை பேய்கிட்ட போகிற மாதிரி விட்டுறக்கூடாது. அவங்கள எப்படி கர்த்தருக்குள்ளே வழி நடத்தணும், எப்படி கொண்டு வரணும் தெரியணும். அந்த காலத்தை நாம் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த குழந்தை பருவத்தில் நமக்கு ஞானமும் காலமும் பலனும் கிடைக்காது. வாலிப காலத்தில் ஞானமும் பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த வாலிப பலன்கிறது 20லிருந்து 60 வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பலன் இருக்கு. 40 வருஷம். அதுக்கு மேலே போகும்போது எல்லாம் பலகீனம் ஆயிரும். ஏன்னா சொல்லி கேட்காம என் சரீரத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு காலையில் கூட அதை நான் யோசித்தேன்.
இந்த 40 வருஷம் கிடைச்ச இந்த பலனை வச்சு பிரயோஜனப்படுத்தணுமே தவிர, அதாவது உழைப்பு தாட்டியத்தில் வாழ்கிறது, வருமான தாட்டியத்தில் வாழ்கிறது, சிக்கனத்தில் வாழ்கிறது, சேமிப்பில் வாழ்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வாலிப காலத்தை, தேவன் கொடுத்த பலத்தை வார்த்தையில் நம்ம செலவு பண்ணவே கூடாது. எதில் பளிச்சுன்னு பேசுங்க, வார்த்தையில் செலவு பண்ணக்கூடாது. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இந்த வாலிபத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை, தேவன் கொடுத்த பலத்தை வார்த்தையால் செலவு பண்ணி இன்னைக்கு புருஷன், மனைவி, மகன், தகப்பன், தாய், மகன், மகளோட ஒற்றுமையான ஒரு குடும்பம் இல்லை, ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை இல்லை. எதனால் சொல்லுங்க? வார்த்தையினால். வசனத்தின்படி நம்ம கரெக்டாக இருக்கணும். வசனத்தின்படி கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறமான்னு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் 1 கொரிந்தியர், எபேசியர் 6, 1, 2, 3ல், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்யணும்? முதல்ல கீழ்ப்படியணும். முதல்ல என்ன செய்யணும்? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே விருத்தி இல்லைன்னு சொன்னால், வசனத்தின்படி சரியாக இல்லாதனால. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சரியா இல்லாதனால அந்த கீழ்ப்படிதல் தெய்வத்துக்கு இருக்கணும், கீழ்ப்படிதல் குடும்பத்தில் இருக்கணும், கீழ்ப்படிதல் வேலை ஸ்தலத்தில் இருக்கணும், கீழ்ப்படிதல் கல்வியை கற்றுக்கொள்ளுகிற ஸ்தலத்தில் இருக்கணும். இங்கே கீழ்ப்படிதல் தேவ சமூகத்தில் இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னால் கேட்கணுங்க, கேட்கணும். சொல்கிறதுக்கு தான் ஊழியக்கார கத்தர் வச்சிருக்காரா இல்லையா? கூத்தாட வச்சிருக்கிறாரா? சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். இந்த பலத்தில் நமக்கு தாழ்மை இருக்கலாம், அல்லது பெருமை இருக்கலாம், பலத்தில் மேட்டிமை இருக்கலாம், பலத்தில் ஆணவம் இருக்கலாம், பலத்தில் அகங்காரம் இருக்கலாம். நம்ம பலத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அப்படி தான் அது பலனாகும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை தாழ்மை தான். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு சரீரத்தில் இருக்கிற வேலைகள், ஃபங்க்ஷன், மற்ற எல்லாம் போக என்னைக்காவது ஒரு நாள் வேலை இல்லைன்னா அன்றைக்கி சர்ச்சுக்கு வர்ற கிறிஸ்தவங்கள் நிறையா பேரை மாறிட்டாங்க. நானும் சொல்லி தவிச்சு போயிட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நீதிமான், பரிசுத்தவான், சத்தியத்தில் வாழுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறது என்ன? உலகத்தாரை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுக்குள்ள நீதி இருக்கணும். என்ன இருக்கணும்? கரெக்டாக இருக்கணுங்க, கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கு ஸ்தோத்திரம், வேலைக்கு போகும்போது நம்ம கரெக்டாக போகிறோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன செய்யணும்? கரெக்டாக அனுப்புகிறோம். அங்கெல்லாம் லேட்டாக போக முடியாது, கேட்டை சாத்திடுவாங்க. இங்கே தேவாலயத்துக்கு வரும்போது அதே நீதியில் கரெக்டாக நம்ம வரணுங்க. உலகத்துக்கு நம்ம நீதி செய்துட்டு தேவனுக்கு அநீதி செஞ்சுக்கிறோம்னா அது தேவனுக்கு தெரியும்.
நம்ம யார், நம்ம குணம் என்ன 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 செயல், எப்படி செய்கிறாங்கிறது பூரா ஆண்டவருக்கு தெரியும். கவனிங்க பிரதர், எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை சோதரிப்போம். அப்போ நான் நீதிமான் பரிசுத்தவான் எதை வச்சு சொல்கிறது? எதை வச்சு சொல்கிறது? இந்த சரீரம் உண்டாக காரணமாக இருந்தவர்கிட்டயே போய் நம்ம பலகீனங்களை காட்டலாமா? நம்மளை விட ஆண்டவரை விட நம்ம பெரிய ஆளா? நம்மளை விட ஆண்டவர் ரொம்ப சின்னவரா? மனுஷனை எதிர்பார்த்து வாழ்கிறவரா? எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பான். அது ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார், ஏன் செய்ய சொன்னாருங்கிற அந்த விளக்கங்கள் தெரியணும், அந்த கருத்து தெரியணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை செயல்படுத்தணும், அதில் நிலைச்சிருக்கணும். அது வேணும் அந்த அனுபவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்போம். ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13:11 2வது வரியில், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறியாதவர்களாய் அல்ல. இப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா இந்த வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? முடிவு யாரால வரும்? காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நாம் வாழ வேண்டும். வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், அவங்க ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து பேசணும். ஒரு அல்ல சொல்லுவோமா, அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். யாரையுமே அலட்சியமாகிறது, யாரையுமே அலட்சியமாக பேசுறது, யாரையுமே அலட்சியமாக நம்ம மதித்து பேசுறது இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளை? உலகத்தாரை விட எல்லாரிடத்திலும் அதிக கனம் கொடுத்து அவங்கள மதித்து பேசுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், மதித்து பேசணும். கேட்கிறவர்களுக்கு பக்தி விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் சத்தமாக சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கனம் கொடுத்து என்ன, வாயாங்க அப்படின்னு கூப்பிட்றோம். இது மரியாதை இல்லாத வார்த்தை. ஐயா கொஞ்சம் வாங்க ஐயா, இது என்னது? இப்போ பேச தெரியணுங்க. முதல்ல பேசுகிறவங்கள பூரா வருத்தப்படுத்தி பேசினா பகையாளிகள் நிறையா இருப்பாங்க, நம்ம மேலே அன்பு கூறுறவங்க இல்லாமல் போயிடுவாங்க. வார்த்தை பேசும்போது கவனிக்கணும். பல தடவை உங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறேன். நான் ஃபோனில் உங்களோடு பேசும்போது, நேரில் பேசும்போது நீங்கள் வேதனைப்படுற மாதிரி யார்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா பேசணுன்னா பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டவங்கிறதுக்கு அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன, அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன? இப்போ நான் அதில் வளர்ந்துருக்கேன்னா என் குடும்பத்தை அதில் வளர்க்கணும், என் குடும்பத்தை அதில் வளர்க்கணும். அப்போ என்ன அடக்கினா தான் பிள்ளைகளை அடக்கி நான் நடத்த முடியும். நான் அடங்காத ஆளாக இருந்துக்கிட்டு எப்படி போய் அடக்க முடியும்? எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை சோதரிப்போம். என் மருமகன் ஒன்று சொல்கிறாரு என்கிட்ட, ஒரு இடத்துக்கு போகணும் வரீங்களா ஐயா? வாப்பா போயிட்டு வரலாம் அப்படின்பா. போயிட்டு வரலாம் வாயா. காரணம் என்ன? அவர் சொல்கிறத நான் கேட்டால் தான் நான் சொல்கிறத என்ன செய்வார்? அதைத்தாங்க உண்டாக்க பழக்கணுங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் வரமாட்டேன், யார் சொன்னாலும் போக மாட்டேன்னா அது வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்டதை தேவன் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னார், வாவென்றால் போவென்றால் இதை செய்ய என்றால். என்ன குணத்தில் நம்ம வாழ்கிறோம் பாருங்க, என்ன குணத்தில் வாழ்கிறோம். தாழ்மையாக சொல்கிறேன், ஊழியத்துக்கு 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷத்தில் எனக்கு ஃபோன் அடித்து யார் ஃபோனையும் எடுக்காமல் நான் நிராகரித்ததே கிடையாது. கேரளாவிலேருந்து ஒரு சகோதரி
நைட்டு 2:20 எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பயங்கர களைப்பான தூக்கத்தோடு இருந்தேன். அப்படியே எடுத்தாலோ அப்படின்னு, ஐயா கேரளாவிலேருந்து உங்கள் மக பேசுகிறையா அப்படின்னு, பேரை சொல்லுங்க அப்படின்னா, பேரை சொன்னாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர், பிள்ளை பயந்த மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காய்யா. சோதரம், அங்கே ஆராதனைக்கு போகிறீங்களா அப்படின்னா, போகிறேங்கய்யா, ஆனால் நம்ம சபையில் மாதிரி சத்தியம் இல்லை, இருந்தாலும் என்ன செய்யணும்னு போய்கிட்டு இருக்கிறோம். பாப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு, காதில் செல்ல வைங்க அப்படின்னு வச்சு இங்கேருந்து அந்த பிசாசை அதட்டி ஜெபம் பண்ணான். கர்த்தருடைய நாமத்தில் நீ புறப்பட்டு போ அப்படின்ட்டு. எப்பொழுது ஜெபத்தை பிசாசுக்காக எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் விடுதலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஃபோன் அடித்து, பாப்பா என்ன சிஸ்டர் செய்யுது அப்படின்னு, நல்லா தூங்குறையா அப்படின்னு, நீங்களும் படுத்து தூங்க நானும் தூங்குறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். கனங்க, மரியாதைங்க, எல்லாரையும் அரவணைக்கிறவங்களாய், அன்பு கூறுகிறவர்களாய், ஆதரிக்கிறவர்களாய், சில கஷ்ட நஷ்டங்கள் ஆலோசனை சொல்லி தைரியப்படுத்தி தேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கணும். சுய கௌரவம் பரலோகம் வரைக்கும் போகாது, சுய பெருமை பரலோகத்துக்கு வரைக்கும் போகாது, சுய ஆணவம் பரலோகத்துக்கு வரைக்கும் போகாது, சுய கீழ்ப்படியாமை பரலோகத்துக்கு வரைக்கும் போகாது, சொன்னால் கேட்காதெல்லாம் பரலோகம் வரைக்கும் போகாது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், எரேமியா 8:7, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தவைகளான் குருவியும் தங்களுக்கு வரத்தக்க காலத்தை அறியும். எது? புறாவும் கொக்கும். இந்த குருவி கூட தனக்கு வரக்கூடிய காலத்தை அறியுமா? ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய காலத்தை நாம் அறியாது இருக்கிறது எப்படி? நான் பேசுறது சரியா தவறா, நான் நடக்கிறது சரியா தவறா, நான் சிந்திக்கிறது சரியா தவறா, நான் செய்கிறது நன்மையா தீமையா, நம்மளை யோசித்து நம்மளை கழுவி நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடி துதித்து ஆராதித்து ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவருடைய வருகையில் நாம் போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோமே தவிர மற்றவருடைய வாழ்க்கையில் தலையிட நமக்கு ரைட்டே கிடையாது. ஏன்னா நம்ம குடும்பம் தனி, அவங்க குடும்பம் தனி. அவங்க கஷ்டப்பட்டு வாழ்கிறது தெரியுது, அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு வாழ்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே இருந்துங்க ஆலயத்துக்கு இந்த வேதனைகளை நீக்கிக்கிட்டு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று வாழ்ந்து எப்படியாவது வருகையில் போகணுங்கிறதுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளேயே வர்றாங்க. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட தவறாக பேசினாலும், ஒரு சகோதரி தவறாக பேசினாலும், அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வேதனைப்படுத்தி பேசினாங்களோ அதே அளவுக்கு அவங்கள வேதனைப்படுத்தி பேசாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரட்சிப்பு பூர்ணப்பட்டதுன்னு அறிய முடியும். அவன் 50 வேதனை வர்ற மாதிரி நம்மளை பேசினா, நம்ம 100 வேதனை வர்ற மாதிரி திருப்பி பேசணும்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படாதவங்க. நம்ம பேசுங்க, ரட்சிக்கப்பட சொல்லுங்க. எலியாம்மா நியாயமான பாரம்மா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அப்போ இத்தனை வருஷங்கள்
ஆலயத்துக்கு வந்து இத்தனை வருஷம் சத்தியம் கேட்டு இது வரைக்குமே நம்மளை மாற்றிக்காமல் வாழ்கிறோம்னு சொன்னால் இந்த காலம் பூரா வேஸ்ட்டாக போயிடும் பாருங்க. நம்ம குணத்தை மாற்றிக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதும் கிறிஸ்தவ ஆராதிக்கிறதுல அந்த காலங்கள் பூரா வீணாக போயிடும். இன்றைக்கு காலத்தை நாம் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணுங்க. கையில் பைபிள் இருக்கனால, பாட்டு புஸ்தகம் இருக்கனால பரலோகத்துக்கு போக முடியுமா? அதுக்குள்ளே இருக்கிற வசனத்தை கை கொண்டு வாழணும். நான் ஒரு காரியம் செய்கிறேன்னா இந்த காரியத்துக்கு வசனம் என்ன சொல்லுது, இந்த பிரச்சனைக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் செய்வேன். அதனால தான் ஒரு காரியத்திலும் தோல்வி அடையாமல் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் எடுக்க கட்டளையிட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லா உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆமென். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5:2 வசனத்தில், பிரசங்கி 8:5 2வது வரி, ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அந்த குருவிகள் வந்து தனக்கு வரும் காலத்தை அறியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே எனக்கு கொஞ்சம் என்ன செய்யும்? ஞானத்தை தாரும். அந்த கை செய்கிற ஆசீர்வாதங்கள், அந்த கை செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கணும்னா அந்த கை சுத்தமான கைகளாக இருக்கணும். அந்த கை என்ன செய்யணும்? சுத்தமான கையாக இருக்கணும். அது தேவனிடத்தில் வரும்போதும் மனுஷனிடத்தில் போகும்போதும் நீதி செய்யணும். பாருங்க, எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். நீதி செய்யணும். உங்களோடு சேர்ந்து நான் தொழில் செஞ்சு கர்த்தரை ஆராதிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால், என் தொழிலை கர்த்தருடைய இரக்கத்தை பிடிச்சி என் தொழிலை வர்த்திக்க பண்ணி சபையில் அப்படி வந்தால் ஆண்டவருடைய கிருபையில் நான் செய்வேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறோம்னா அந்த ஜெபத்தை கேட்குறவங்கெல்லாம் இன்னொரு முறை இவர் ஜெபம் பண்ண மாட்டாரான்னு எதிர்பார்க்கணும். ஒரு பாடலை பாடுறான் அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டில் விருப்பம் முற்று இன்னொரு முறை அந்த பாடலை பாடுங்கன்னு சொல்லணும். இப்போ நான் செய்தி கொடுக்குறேன்னு சொன்னால் விளங்காத வசனங்களை இது செய்திக்கே எடுக்க முடியாத வார்த்தைகள்லாம் வேதத்தில் நிறையா இருக்குது. அப்படி ஒன்றை எடுத்து நான் பேசுவேனானால் அவருடைய நாமம் மகிமைப்படாது. செய்தியில் வந்து ஆண்டவரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்திட்டு வரேன்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு ஆள் சொல்லுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். எரேமியா 8ஆம் அதிகாரம், எரேமியா 8:15, எரேமியா 8:15, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் முன்னேறலாம், இந்த வருஷம் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இருந்த நிலைமையிலே தான் இருப்பாங்க. வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அவங்க தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனாலே, சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் கற்றுக்கொள்ளாதனால, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் ஏற்றுக்கொள்ளாதனால, சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற பிரகாரம் வாழாததுனால, சத்தியத்தில் தன்னுடைய குடும்பத்தை ஓர்சாய் கட்டி எழுப்பாதனால, அந்த குழந்தைகளுக்கு சாதத்தை ஊட்டி வளர்க்குறது போல் சத்தியத்தை ஊட்டி வளர்க்கணுங்க. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சத்தியத்தை ஊட்டி. பெரிய பானை நிறையா தண்ணி வச்சுட்டு ஒரு ஊசி துவார மாதிரி ஒரு ஓட்டை இருந்தால் என்ன செய்யும்? சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போட்டான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால்
ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்குள்ளே எல்லாம் உண்மையாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் சுலோபமாக ஆசீர்வாதம் பெற்று முன்னுக்கு வரலாம். ஒரு எல்லை சொல்லவுமா? ஆமாம். இந்த ஆராதனை கூட நீங்கள் எப்படி ஆராதனை செய்யணுங்கிற ஒழுங்குமுறையோடு நீங்கள் செய்யணும். ஏதோ வந்து உட்காந்தான் இலைப்பாரிட்டு போனோங்கிற மாதிரி அல்ல. ரொம்ப தப்பு. ஆலயத்தில் தூங்கினா சாபந்தான் வரும். சொல்லுங்கள். ஆலயத்தில் விழிப்போடு செழிப்போடு ஆராய்ச்சா ஆசீர்வாதம் தான் வரும். நீங்கள் செழிப்பாக விழிப்பாக ஆராதனை செஞ்சால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வருங்க. இது என்ன தூங்கிறதுக்குன்னு ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தாரு. தப்பாக பயன்படுத்துகிறோம்ல சபையை. அவர் வயிறு எவ்வளவு எரியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். எட்டு மணின்னு சொன்னால் வெளியில் இருக்கவே கூடாதுங்க பரிசுத்தவான், வெளியில் இருக்கவே கூடாதுங்க பரிசுத்த சௌகரிகள். இன்றைக்கு என் வார்த்தை பலன் இல்லாமல் இருந்தாலும் வருகையில் இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். 8 மணிக்கு பரிசுத்தவான்கள் வெளியில் இருக்கக்கூடாது. எங்கே தான் இருக்கணும்? எல்லாருமே இருக்கணுங்க. மனசில் வச்சுங்க. நம்ம குடும்பத்தில் நஷ்டங்கள் சரிவடைகிறது, வேதனை வர்றது, கேட்டது கிடைக்காம போகிறது, செய்கிறது நடக்காமல் போகிறது, தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் போகலாம். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பின்தங்கின பலகின வாழ்க்கை தாங்க. அதை சரி பண்ணணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதை என்ன செய்யணும்? சரி பண்ணணுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் கவனிங்க பிரதர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கண்மலையில் கட்டப்பட்டிருக்காமா, மணலில் கட்டப்பட்டிருக்காமான்னு யோசிக்கணுங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? யோசிக்கணும். தேவனுடைய சித்தப்படி நான் செய்கிறேன்னா, தேவனுடைய சித்தப்படி ஆராதிக்கிறேன்னா, தேவனுடைய சித்தப்படி வாழ்கிறேன்னா, தேவனுடைய சித்தப்படி என் குடும்பத்தை நடத்துகிறேன்னா, தேவ சித்தப்படி என் தொழிலை செய்கிறேன்னா கொஞ்சம் கவனிக்கணுங்க. பரிசுத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் வருவார். பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசு தான் வருவான். ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ தேவனோடு இசைந்து வாழணும். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. காலையில் 5 மணினா எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பாட்டு பாடி வேதத்தை வாசி கர்த்தரை தேடணுங்க. என்னை தேடுகையில் என்னை காண்பீர்கள்னு சொன்னார். நம்ம குடும்பத்தில் தான் அது இல்லை. அதை பிசாசு ஒழிச்சிட்டானா, பிசாசு புதைச்சிட்டானான்னு தெரியலையே. ஜெபம் பண்ணுறது சில குடும்பத்தில் கிடையவே கிடையாதுங்க. அதனால தாங்க அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைய போலவே இருக்கிறாங்க. புருஷராக ஆக வேண்டியவர்கள் குழந்தைய போலே இருக்கிறாங்க. காலத்தை என்ன செய்யணும்? இந்த காலம் இப்போ தாங்க இருக்கேன், இது அப்புறம் மாறி போயிருமுங்க. நான் மாசிலாமணிபுரத்தில் வீட்டு வாசலில் நிற்பேன். சிலர் அப்படியே வருவாங்க. ஐயா வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்னு 2 ஸ்டெப்பு என் முன்னாடி வருவார். உங்களுக்கு வயசு என்னையாச்சு? 67 ஆகுதியா? 67 ஆகுதியா? காலையில் நான் சொல்லுவேன், ரொம்ப களைப்பாக இருக்கிறேன் ஆண்டவரே, பலகீனமாக இருக்கு. இன்றைக்கி நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று நம்முடைய தாசன் சொன்னார். என்னை பலப்படுத்தி நான் பேசும்படி அனுக்கிரகம் செய்யணும்னு சொன்னால் அப்படியே தேவன் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கு சரீர வாழ்க்கையில் சிலர் பக்தியாக வாழணும்னு நினைக்காம ஜாலியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. கவனிங்க பிரதர். ஒரு எழுதி சொல்லுவோமா? எப்படி வாழணும்? பக்தியாக வாழணும், பயபக்தியாக வாழணும். ஆனால் இந்த சரீரம் தூண்டுகிறதுனால இந்த சரீரம் இச்சையை வச்சு தூண்டுகிறதுனால ஜாலியாக வாழ பார்க்குறாங்க. ஜாய்.
அது முடிவு என்னங்க? அதுக்கு ஜாலிக்கு முடிவு என்ன? பக்திக்கு முடிவு என்ன? எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். ஒரு பரிசுத்தவான் தேவையில்லாமல், ஒரு பரிசுத்த சகோதரி தேவையில்லாமல் படிவாசலை விட்டு வெளியேறி போகக்கூடாதுங்க. இன்றைக்கு தீபாவளி வந்துச்சுன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு புதிய ஆடையை கட்டிக்கிட்டு அவங்க தெரு தெருவாக அலைகிறாங்கங்க. தெரு தெருவாக அலைகிறாங்க. ஏன் அப்படி அலைகிறாங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை உலகமே பார்க்கணும். இந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும்? இந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும்? உலகமே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அப்படி வரும்போது கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். சரீரத்துக்கு குதிரைக்கு கடிவாளம் இருக்கிறது போல் சரீரத்துக்கு என்ன இருக்கணும்? கடிவாளம் இருக்கணுங்க. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு அசைவும் நான் கிறிஸ்தவனாகவே செய்து காமிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இந்த செத்து போகிற சரீரத்தில் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். சொல்லுங்கள். சாக போகிற சரீரத்தில் தேவன் என்ன செய்யணும்? எப்படியாவது கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எண்ணின்னு பவுல் சொல்கிறார். தேவனை மகிமைப்படுத்தணுங்க. பிரதர், கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வீட்டில் நாம் ஒரு வேலை செய்தாலும் வளர்ச்சிக்கு ஏற்ற வேலையை செய்யணும். தேவனுக்கு ஒரு வேலையை செய்தாலும் உள்ளான மனுஷன் பலனடைகிற மாதிரி வளர்ச்சிக்கேற்ற வேலையை செய்யணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ போன காலத்தை நம்ம திருப்ப முடியாது. இருக்கிற காலம் எவ்வளவுன்னு அறிய முடியாது. இப்போ கிடைச்ச காலத்தை நம்ம பயன்படுத்தணும். கிடைச்ச காலத்தை பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போயிடுவீங்க. ஒரு வேலை ஏனதானு வாழ்ந்தால் அது நான் என்னத்தை போய் ஏன் சொல்கிறது? நான் என்னத்தை போய் சொல்கிறது? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம் வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 8:15 சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆசீர்வாதம் வரும் என்று காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. எசேக்கியேல் கவனிப்பா, ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், ஆபத்து. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்க. சங்கீதம் 50, எல்லாருமே கொஞ்சம் வேகம் எடுங்க. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? அப்படின்னா ஆபத்து வருதுன்னு சொன்னால் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி. வியாதினா டாக்டரை கூப்பிடணும். நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன செய்யணும்? ஃபயர் சர்வீஸை கூப்பிடணும். ஆபத்து வந்துருச்சுன்னா யாரை கூப்பிடணும்? ஆண்டவரை கூப்பிடணும். ஆபத்துக்கு ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டா தண்ணி அடித்தா ஆபத்து போகுமா? போகாது. ஆனால் எப்போ ஆபத்து வரும்னு என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாதுங்க. நல்ல கோழி முட்டை மாதிரி கணவன் மனைவி 2 பெண் குழந்தைங்க அப்படியே 4 பேரும் ஒரு 2 வீலரில் போய்கிட்டு இருக்காங்க. கார் அடித்து 4 பேரும் அந்த ஸ்பாட்டை ஓட்டுங்க. முடிஞ்சு போச்சுங்க. குடும்பமே இல்லைங்க. ஆபத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த ஆபத்துக்கு தப்பு வைக்கிற தேவன் ஒரு மாத்திரமே. தவறுதலான ஒன்றையும் தேவன் செய்யவே மாட்டார். எதை செய்வாரோ அதை சொல்லுவார். செய்யலைன்னா சொல்லவே மாட்டார். இன்றைக்கி மனுஷர்கள் செய்யலைனாலும் சொல்லிவிடுவாங்க, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரன் ஒரு இடத்த போய் 7 லட்சத்துக்கு பேசி அட்வான்ஸ் போட்டார். அவருக்கு விரோதமான சகோதரன்
9 லட்சத்துக்கு நான் வாங்கிக்கிறேன், அந்த அட்வான்ஸை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டார். சரின்னு வந்து அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அப்பா விற்க வேண்டாங்கிறாரு, மனைவி கத்துன்னு கத்துறாங்க, விற்க வேண்டான்ட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரதர், அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, நான் பின்னாடி உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு அவர் அட்வான்ஸை கொடுத்துட்டார். தேவனுக்கு மகிமை. ஒரு ஆள் சொல்லுவோமா? திடீர்னு மனைவி வந்து வயிற்று வலினால் துடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போனால் உள்ளே கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். தைராய்டு வேறு இருக்குது, கொஞ்சம் பணம் செலவாகும், எப்படியும் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் போய் அந்த நிலை எனக்கு வேண்டாம், எனக்கு அட்வான்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு, இப்படி இருக்கு என் மனைவிக்கு அப்படின்ட்டார். இந்த 7 லட்சத்துக்கு இடம் வாங்க பேசின சகோதரன் என்னை வந்து பார்த்தா, ஐயா ஒரு ஃபாஸ்டிங் போட்டு கூட ஜெபம் பண்ணி அந்த தடையை கர்த்தர் உடைச்சி அந்த 7 லட்சத்துக்கு அந்த 5 ஏக்கர் நிலம் எனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால், பையை எடுத்துகிட்டு போய் 1 கிலோ அரிசி கடையில் அரிசி வாங்க உங்களை விடவே மாட்டேன், நானே நெல் அவிச்சு காய வச்சு அரிச்சு அரிசியாக கொண்டாந்து நான் வீட்டில் போட்டுருவேன் அப்படின்னார். இது மாதிரி எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை பரிசுத்த சௌகரிகள்கிட்ட வார்த்தையை நான் கேட்டு அப்படியே நெஞ்செல்லாம் காஞ்சி போயிருந்தேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சரின்னு நானும் ஊக்கமாக ஜெபம் பண்ணேன். ஐயா அந்த இடத்த கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார் சொல்லி போய் எழுதிட்டார். எழுதி இப்போ எப்படியும் ஒரு 10 வருஷமாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிங்கிட்டு வரலைங்க. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்காங்க, ஆனால் உண்மை உள்ளவர்கள் சிலர் தான் இருக்காங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை நான் அதிகாரி ஆக்குவேன். அதுக்கப்புறம் அந்த சகோதரனை பார்த்து, ஐயா சோதரையா ஜெபமன்னக்கா ரொம்ப நன்றியான்னார். நான் ஒன்றுமே சொல்ல, கர்த்தர் நடத்துவார், போயிட்டு வாங்க பிரதர் அப்படின்ட்டேன். ஐயா ஜெபமன்னக்கா ரொம்ப நன்றியா, நிலத்தை வாங்கிட்டேன் பிரதர், நானே நெல் அவைச்சு நானே அரைச்சி வீட்டில் கொண்டு வந்து போட்டுருவேன்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி பிரதர், அரைக்கூட கூட வீட்டில் வரலையே பிரதர்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் ஏன் வேதனைப்படுத்திக்கிட்டு, ஏன் அவரை வேதனைப்படுத்தணும்? நம்ம வேதனைப்படுத்தினோம்னா நம்ம வேதனைக்கு அவர் ஆறுதல் செய்வார். அவரை போய் நாம் ஏன் வேதனைப்படுத்தணும்னு சரிங்க பிரதர்னு சொல்லிட்டேன். ஒரு அள்ளி சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. நம்ம பாடுறது யாரை பாடுறோம், ஜெபிக்கிறது யாரை ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறது யாரை ஆராதிக்கிறோம், கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம்? ஏழைக்கா, ஏழை தேவனுக்கா, திக்கற்ற தேவனுக்கா, அநாத தேவனுக்கா, தரித்திர தேவனுக்கா கொடுக்குறோம்? யார் அவர்? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் 10 லட்சம் கொடுப்பார் நமக்கு. கண்டிப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலை முறைப்படி செய்து கர்த்தரை கனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். நீங்கள் உப்புக்கல் விற்றாலும் கூட உப்புக்கல்ல உங்களை பெரிய ஸ்தோத்திரம் பெரிய மாஸ்டர் ஆக்கிடுவார் ஆண்டவர். நீங்கள் சரியாக செய்யலைன்னா உப்புக்கல் கூட பிரயோஜனமெல்லாம் போயிடும். இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, எகிப்திலிருந்து பல அற்புதங்களை செய்து ஆண்டவர் கொண்டு வந்தார். காலேப் யோசுவா 2 பேரை தவிர எல்லாருமே தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து, விரோதமாய் விக்கிரகத்தை செய்து, விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்தவங்க தான் 2 பேருங்க ஒரு 50 லட்சம் ஜனங்களில். இன்றைக்கு அப்படிதாங்க. ஒரு மனுஷனை ஸ்டாண்டர்டாக நிறுத்துறது கஷ்டம், ஒரு மனுஷனை நிறுத்துறது கஷ்டம். இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்தால் ஒரு புத்தி, வெளியே போனால் ஒரு புத்தி, இங்கே வந்தால் ஒரு வார்த்தை, வெளியே போனால் ஒரு வார்த்தை, இங்கே வந்தால் ஒரு வாழ்க்கை, வெளியே போனால் ஒரு வாழ்க்கை, இப்படி டபுளாக இருக்கிறதுனால அவங்கள நிலை நிறுத்துறது கஷ்டம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்கார் நடத்துறது லெகுவாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். ஒரு ஆசிரியர் நின்று பாடம் நடத்துகிறார், ஒரு டீச்சர் நின்று கிளாஸ் நடத்துகிறாங்க, 60 பேர் இருக்காங்க. 15 பேர் பாஸ் பண்ணி
60 பேர்த்தில் 15 பேர் பாஸ் பண்ணால் எத்தனை பேர் ஃபெயிலு? 45 பேர் ஃபெயில். அந்த டீச்சர் நின்னாவது பாடம் நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆராதிக்கிறதுல ஒரு 10 பேர் வரிகளை போகலைன்னா இந்த ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் வந்து ஆராதிச்ச என்ன பிரயோஜனம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்கள் அவர் பூமியில் நிற்பார், அந்நிய கண்களால் என் சொந்த கண்களால் என் தேவனை காண்பேன் என்று சொன்னார். அப்படி தாங்க வாழணும். சபையில் இருந்துக்கிட்டே சபைக்கு விரோதமாக, சபையில் இருந்துக்கிட்டே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபையில் இருந்துக்கிட்டே கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லங்க. தயவு செய்து அதை மாற்றணும். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை சோதரிவோம். நல்ல ஒரு கரம் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீரெல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமார் என்ன நினைச்சீங்க? தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சீங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சீங்க? தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சீங்க. நீங்கள் நினைத்தா ஆசீர்வாதந்தான், என்னை மறந்தால் எங்கே போவேனா? என்னை நினைத்தான் ஆசீர்வாதந்தான், என்னை மறந்தால் எங்கே போவேனா? உடஞ்ச பாத்திரம் தாங்க, அது ஆண்டவருக்கே தெரியும். ஆனால் அந்த உடஞ்ச பாத்திரத்தை திரும்ப தேவன் என்ன செய்கிறார்னா பயன்படுத்த விரும்புகிறார். கெட்டுப்போன பாத்திரத்தை அதை பழுதை நீக்கி பயன்படுத்த விரும்புகிறாரு. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு என்ன செய்ய தா. கவனிங்க பிரதர், எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை சோதரி. உன் இருதயத்தை எனக்கு என்ன செய்ய தா. ஆனால் இருதயத்தை கொடுக்காம இதை மனுஷன் வந்து கடவுளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எதை? பாருங்க, அங்கே ஒரு பக்கம் பெரிய விக்கிரகம் நடக்குதுங்க. எக்கச்சக்கமான கிறிஸ்தவர்கள் போய் இதெல்லாம் வலிச்சு கொட்டிவிட்டு அங்கே மீனை வறுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு ஆட்டம் தாங்க. அப்படியே கிளம்பி போகும்போது எல்லாம் சிகரெட்டு பீடி அங்கே இருக்கிறது பயந்து ஓடி போகிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு நாளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. தேவனுக்குன்னு பயன்படுத்தணுங்க. இந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம் கற்பத்திலிருந்து உண்டாகிறது. இந்த வாழ்க்கையினுடைய முடிவு மண்ணுக்குள்ளே போய் உண்டாகிறது. அது புதைச்சா மண் எரிச்சால் அதுதாங்க. பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து சந்தனக்கட்டையை போட்டு எரிப்பாங்க. காலத்தை பிரயோஜனப்படுது. காலத்தை ஜெபிக்காமலே உங்கள் காலம் போகுமானால், ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வேதத்தை தொடாமலே உங்கள் காலம் போகுமானால், குடும்ப ஜெபம் இல்லாமலே உங்கள் காலத்தை போகுமானால் பரிதாபமான முடிவு உண்டாயிருங்க. முதல்ல நான் தகுதியான மனுஷனாக வர்றது எப்படி?
பிரதர் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லைன்னு எனக்காக சொல்லிருக்கானா யாரையாவது? என்னையத்தான் நான் பார்ப்பனே தவிர அவங்கள போய் கொட்டுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போய் நான் அன்பாக பேசலாம், வீட்டுக்குள்ளே போய் சத்தியம் சொல்லலாம், வீட்டுக்குள்ளே போய் ஆறுதல் சொல்லலாம், வீட்டுக்குள்ளே போய் தைரியம் சொல்லலாம், வீட்டுக்குள்ளே போய் வசனம் சொல்லலாம், வீட்டுக்குள்ளே போய் அவங்கள வேதனைப்படுத்துறது எனக்கு அந்த அதிகாரம் கிடையாதுங்க. எப்படி நான் ஒரு மனுஷனை நான் வேதனைப்படுத்த முடியும்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:4 சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும். இப்போ இங்கே சத்தியம் எங்கே இருக்குது? சத்தியம் எங்கே இருக்குது? சபையில் சொல்லுங்கள். சத்தியம் எங்கே இருக்குது? கட்டுக்கதை எங்கே இருக்குது? உலகத்தில். இப்போ இந்த சத்தியத்துக்கு செவியை விளைக்கின சத்தியத்தை கேட்காம கட்டுக்கதைக்கு என்ன செய்வாங்கன்னா, கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அந்த காலத்திலே பவுல் சொன்னார். இன்றைக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க. கர்த்தரை விட்டு விலகச் செய்கிற எதுவாக இருந்தாலும் விட்டுறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்தியத்தை விட்டு விலகச் செய்கிற எதையும் விட்டுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆராதனைக்கு போகாமல் தடை செய்கிறத விடுறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் உள்ளேயும் வெளியிலையும் சேர்த்து செய்து கொடுத்துக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு லேண்டை நம்பி வாழ்றது சரியா? வேலையை மட்டும் நம்பி வாழ்றது சரியா? பணத்தை மட்டும் நம்பி வாழ்றது சரியா? சனத்தை மட்டும் நம்பி வாழ்றது சரியா? இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை நம்பி வாழ்றது சரியா? சரீரத்துக்குள்ள அன்றாடு எழும்புகிற இச்சையின்படி வாழ்றது, அதை நம்பி போகிறது சரியா? தேவனை நம்பி வாழ்றது சரியா? சொல்லுங்க. அப்படின்னா அவரை நம்பணும்னா இந்த நம்பிக்கைலாம் விட்டணுங்க. இந்த கட்டுக்கதைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? சாய்ந்து போகக்கூடாது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஏன் சில பேர் சத்தியத்தில் நிற்கலன்னு சொன்னால், இது ஆண்டவர்